நாம இப்போ சைனால தியாஜின் சிட்டில இருக்கிற ரெசிடென்ஸ் லேக் வியூ ஹோட்டல்ல தாங்க இருக்கோம். இந்த ஹோட்டலை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 11 மாடி கொண்ட இந்த ஹோட்டல் வந்து நம்ம தியாஜின்ல இருக்கிற சென்ட்ரல் பேங்கோட ஆப்போசிட்ல தான் இருக்கு. அது நியர்பை பைபாஸ் பக்கத்துலயே இருக்கு. ஸோ வாங்க இந்த ஹோட்டலுக்குள்ள போயிட்டு இந்த ஹோட்டல் எப்படிங்கிறத பார்த்துடலாம். சரி, உள்ள போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சுத்துற ரோட் டோருக்குள்ள போனீங்க அப்படின்னா, சைட்ல ரிசப்ஷன் இருக்கும். ரிசப்ஷன் நார்மலா எல்லா ஹோட்டலும் இருக்கிற மாதிரியே தான். இதோட ஸ்பெஷாலிட்டி இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹோட்டல்ல நீங்க ரூம்ல ஏதாச்சும் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா, ரோபோ தான் வந்து சர்வ் பண்ணும். இப்ப இருக்க ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஈவினிங் டைம் ஆனா சரக்கு அடிக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாம ஆர்டர் பண்ணிட்டு இங்க வந்து உட்காந்து நீங்க உங்க பாட்டுக்கு சாப்பிடலாம். பார்த்தீங்க 11 மாடி கொண்ட ஹோட்டல் எப்படி இருக்குன்னு. அது மட்டும் இல்லாம சைட்ல லிஃப்ட் வசதி இருக்கு. 11 மாடிக்கும் லிஃப்ட் வசதி இருக்கு. இது மட்டும் இல்லாம வந்து வந்து இந்த ஹோட்டலுக்கு உள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏடிஎம் வசதியும் இருக்கு. எல்லா நாட்டோட கரன்சியும் இங்க அக்செப்டன்ஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 24/7 ஹோட்டல் வித் பார் இருக்கு. இது மட்டும் இல்லாம இது வந்து உட்கார்ந்த சைடுல இன்னொரு ஹோட்டலும் இருக்கு. ஹோட்டல காமிக்க முடியல. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹோட்டல்ல இருந்து பார்த்தா வெளிய தெரியிற வியூ செம்மையா இருக்குங்க. இந்த லேக் இருக்கு பார்த்தீங்க. இதனால தான் இந்த இது வந்து ரெசிடென்ஸ் லேக் வியூ ஹோட்டல். ஃபுல்லா பார்த்தீங்கன்னா லேக், அப்புறம் வந்து ரேடியோ டவர், இது எல்லாமே சுத்தி முத்தி செமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கு. 24/7 வந்து ஜிம் இருக்கு. எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த ஹோட்டல்ல இருக்கு. நீங்க யாராச்சும் தியாஜின் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹோட்டல்ல ரூம் எடுக்கலாம். ஃபுல் செக்யூரிட்டி அண்டு எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்க இருக்கு. இந்த ஹோட்டலோட ரூம்ஸ்ல என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குங்கிறத இன்னொரு வீடியோல வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக மறக்காமல் எல்லாரும் போய் பாருங்கள். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.